ருத்ராட்சத்தின் சிறப்பு குறித்தும் அதை அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் சொல்லுங்களேன். இந்த ருத்ராட்சம் என்பதே அனைத்து இந்துக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மணி அல்லது மாலை என்பதாக நாம் நினைக்கக்கூடாது. எல்லாமே நம்ம இடத்துல என்ன தவறு நிகழ்கிறது என்றால் ஏதோ ஒன்று பாப்புலர் ஆகிடுது. அது பாப்புலர் ஆனதுனால என்டையர் இந்து சொசைட்டி ஆல் ஓவர் தி வேர்ல்டு அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஏற்றுட்ருக்காங்க அப்படின்னு கிடையாது. ருத்ராட்சம் என்பது சிவ சம்பந்தமுடையது. அதனால் முதல்ல சிவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த ருத்ராட்சத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ சிவன் நீங்களாக எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. அந்த சிவன் நீங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், குறிப்பாக சிவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று விரதம் இருக்கக்கூடிய வைணவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ருத்ராட்சம் எந்த வகையில் முக்கியம்? அவர்களுடைய டோட்டல் பாப்புலேஷன் இந்த கண்ட்ரி என்ன? இப்போ என்னதுனாட இதெல்லாம் சவுத்தில் எவ்வளவு இந்த ப்ராமினன்ட் டிவிஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வட பாரதத்தில் இந்த ப்ராமினன்ட் டிவிஷன்ஸ் இல்லை. அதாவது அங்கே இருக்கக்கூடிய வைணவன் என்பதாக தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடியவன் சிவபெருமானை துவேஷிப்பவன் அல்ல, அல்லது சிவன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைக்கிறவன் அல்ல. ஆனால் தென்னகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் அந்த எண்ணமுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் முதல்ல ருத்ராட்சம் என்பது சிவ சம்பந்தம் உடையது. ஆகவே சிவனை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ சிவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே யார்? இங்கே சிவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் ரெண்டு சம்பிரதாயத்தவர்கள் தான் சிவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று சைவர்கள், இன்னொன்று ஸ்மார்த்தர்கள். இந்த ஸ்மார்த்தர்களுக்கும் சைவர்களுக்குமே வித்தியாசம் தெரியாமல் தான் நம்ம ஊரில் விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இந்த ஸ்மார்த்தர்களுக்கும் சைவர்களுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸு சிலது இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு அடிப்படையான காரணம். இப்போ உதாரணமாக சங்கராச்சாரிய மடத்தையே சைவ மடம்னு சொல்லி பேசக்கூடிய சில அறிஞர்களை நான் மேடைகளிலேயே பார்த்துருக்கிறேன். ஃபிலாசபி படிச்சுட்டு மேடையில் பேசக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு சில பேர். ஒருத்தர் என் கூடவே ஒரு மீட்டிங் வந்திருந்தார். அவர் பேசும்போது சைவம் இது சங்கராச்சாரிய மடத்தை சைவ மடம்னார். உங்களுக்கு அதுவே எது சைவ மடம் எது ஸ்மார்த்த மடம்னு உங்களுக்கு தெரியல, எது அத்வைத்தம் எது சித்தாந்தம்னு உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கிற போது நீங்கள் என்ன பெரிய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபின்னு பேர் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அன்றைக்கு கூட நம்ப தயாராக இல்லை. அவர் சங்கராச்சாரியார் சைவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார். சங்கராச்சாரியார் சைவரே இல்லை சார் அப்படின்னு. அப்போ என்னத்தினால அவருக்கு இந்த குழப்பம் வந்தது? ஸ்மார்த்தர்களும் விபூதி அணிகிறார்கள், சைவர்களும் விபூதி அணிகிறார்கள். ஸ்மார்த்தர்களும் ருத்ராட்சம் அணிகிறார்கள், சைவர்களும் ருத்ராட்சம் அணிகிறார்கள். இந்த ஸ்மார்த்தர்களும் வந்து இந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் அவர்கள் அதோட சிவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சிவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ரெண்டு சம்பிரதாயம், ஸ்மார்த்த சம்பிரதாயம், இன்னொன்று சைவ சம்பிரதாயம். இது நீங்களாக இந்த நாட்டில் யாரும் ஏற்றுக்கல. வட பாரதத்தில் இந்த சைவர்கள் அப்படின்னு தனி குரூப்பாக ஒன்று இருக்கா அப்படின்னாக்கா அவர்களுக்கு தெளிவாக இருக்குது. இஷ்ட தெய்வம் விஷ்ணுவாக இருக்கும். அவன் நிச்சயமாக ருத்ராட்சம் போட்டுக்க மாட்டான். வட பாரதத்துலேயும் கூட அவன் ருத்ராட்சம் போட்டுக்க மாட்டான், துளசி தான் அணிவான். ஏன்னா விஷ்ணுவுக்கு சம்பந்தமுடையது துளசி, சிவனுக்கு சம்பந்தமுடையது ருத்ராட்சம். அதனால் அவன் துளசி மணி மாலை தான் போட்டுப்பான், ருத்ராட்சம் போட்டுக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு துவேஷம் கிடையாது பெருசாக. இங்கே துவேஷமே இருக்கிறதுனால ருத்ராட்சம் இருக்கிற இடமே தீட்டு, அது பாவம், அது கண்ணிலே படக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய எண்ணிக்கை இங்கே ஜாஸ்தி. அதனால் முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ருத்ராட்சம் என்பது சிவசம்பந்தம் உடையது. இது சிவனடியார்கள், சைவர்கள், சிவபக்தர்கள், ஸ்மார்த்தர்கள். அவர்களை சிவபக்தர்கள் ஏன் என்னால் சொல்ல முடியல அப்படின்னாக்கா அவர்கள் சிவன்கிறதையே முழுமுதற் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ளலை. இந்த ஸ்மார்த்தர்கள்ட்ட என்ன கஷ்டம்னா சைவம் சிவன் தான் முழுமுதற் கடவுள்னு ஏற்றுனுட்டான். இவர்கள் அதையும் ஏற்றுக்கலை. பரபிரம்மம்னு ஒன்று இருக்குது, அந்த பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் மேலே. அதுக்கப்புறம் 3 விதமாக அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதில் ஒன்று பிரம்மா, ஒன்று விஷ்ணு, ஒன்று சிவன். அதனால் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் நம்ம அல்டிமேட்டாக போய் சேர வேண்டிய இடம் பிரம்மன் தான். அந்த பரபிரம்மத்தை தான் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. அதனால் அவர்களுக்கு இதில் ஒரு ஸ்டேஜில் அவங்க ஒரு இஷ்ட தெய்வத்திலையும் கூட முழுக்க அவங்க ஏற்றுக்கல. நிறைய ஸ்மார்த்த குடும்பங்களில் இஷ்ட தெய்வம் விஷ்ணுவாக இருக்கும், இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கும், இஷ்ட தெய்வம் அம்பிகையாக இருக்கும்.
அவர்களும் சிவன் தான் எனக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் கூட ஏதோ ஒரு காமன் ஃபேக்டர் அப்படின்னா விபூதி, ருத்ராட்சம், சிவனை ஓரளவுக்கு தெய்வம்னு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனோபாவம். அதில் இந்த ருத்ராட்சம்ங்கிறதுக்கு இன்னொரு சிவசம்பந்தம் என்ன அப்படின்னா, ருத்ராட்சம் என்ற வார்த்தையை ருத்ர அக்ஷ, அக்ஷம்னா கண். அதனால் அந்த கண், இந்த சிவபெருமானுடைய கண் அந்த வடிவத்தில் இந்த ருத்ராட்சம் இருக்குது. இந்த ருத்ராட்சத்தை எடுத்து ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அதில் என்ன சார் தெரியுது அப்படின்னா, இதுதான் சார் சிவபெருமானுடைய கண் போன்று இருக்கிறது, கண் போன்ற வடிவம் உடையது. இன்னொன்று பௌராணிக ரீதியாக இதுக்கு ஒரு கதை உண்டு. அந்த கதை என்னென்னா, சிவபெருமானுடைய கண்களிலிருந்து வடிந்த ஆனந்த கண்ணீர், ருத்ர கண்ணீர், ரெண்டு விதம் இருக்குது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஒன்று ஆனந்த கண்ணீர், இன்னொன்று ருத்ர கோபக்கணல் வரும்போது கண்ணில் நீர் வடியும் கோபம் வரும்போது. அது மாதிரி ஒரு திரிபுராசர்கள், தாராக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலின்னு 3 பேர் திரிபுர சம்ஹாரம்னு பண்ணாருன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணினவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் அந்த 3 அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணுகிற போது அவருக்கு ஏற்பட்ட கோபத்தின் போது அந்த கோபக்கணல் அது அப்படியே நீராக வடிந்தது. அந்த கண்களிலிருந்து வடிந்த நீர் தான் இந்த காயாக மாறியது. அதனால் இந்த ருத்ராட்சத்துக்கு விளக்கம் ருத்ரன்ங்கிற பேர். அந்த இடத்துலையும் சிவாட்சன் சொல்லலை, அதை ருத்ராட்சன் தான் சொல்லியிருக்கு. அதனாலேயே தான் நீங்கள் வடபாரதத்தில் வழிபடுகிற ருத்ரன் வேறு, இந்த ஆரியர்கள் கொண்டு வந்த ருத்ரன் ரூபம் வேறு, எங்களுடைய சிவன் வேறுன்னு இங்கே தென்னகத்தில் இருக்கிற பல பேர் ஆர்குமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால், அவங்க ருத்ராட்சத்தை ஏற்றுனுட்டாங்க. அது சம்ஸ்கிருத பெயர் ருத்ர அக்ஷ. ஆனால் அந்த ருத்ராட்சத்தை ருத்ராட்சம்னு எழுத மாட்டான், ருத்ராக்கம், உருத்ராக்கம்னு வேறு எழுதுவான். ரூ ஃபஸ்ட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஊ போடுவான். ஊ போட்டு தான் ரா வர முடியும், ராவுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருக்கணும், அது ஊ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனாகவே கற்பனை பண்ணிக்கிட்டு ருத்ராட்சத்தை அவங்க அப்படியெல்லாம் எழுதுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு காலப்போக்கில் தவறான எண்ணங்களை யாரோ விதைச்சிட்டு போனதுனால அதை ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல. ரெண்டும் கட்டானா இருக்கிற போது அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ருத்ராட்சம் என்பது சிவ சம்பந்தமுடையது. பௌராணிக ரீதியாக சிவபெருமானுடைய கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் என்பது ஒரு அர்த்தம். இன்னொன்று, சிவபெருமானுடைய கண்களை போன்று தோற்றமளிக்கிற காரணத்தினால் இந்த காய்க்கு, இந்த விதைக்கு நாம் சூட்டி இருக்கிற பெயர் ருத்ராட்சம். ஆகவே இது சிவ சம்பந்தமுடையது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இதை பற்றி நிறைய உபனிஷத்துகள்லாம் இருக்குது. அதாவது உபனிஷத்துன்னா இந்த 10 உபனிஷத்துங்கள் சொல்கிறாங்களே அதில் இல்லை, ஏகப்பட்ட பேர் உபனிஷத்துங்கிற பேரில் நிறைய புத்தகம் எழுதிட்டு போயிருக்கான். அதில் பிருகத் ஜாபால உபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லியிருக்கு, இது எப்படி உண்டாச்சுன்னு சொல்லியிருக்கு, இது எப்போ உண்டாச்சுன்னு சொல்லியிருக்கு. இப்போ சிவபெருமானுடைய கண்களிலிருந்து வடிந்த கண்ணீர் வடிவம் அல்லது கண்களின் வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இது ஒரு மரத்தில் காய்க்கக்கூடிய விஷயம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி எத்தனை விதமான ருத்ராட்சம் இந்த உலகத்தில், எத்தனை விதமான ருத்ராட்ச மரங்கள் இருக்குது, அது எங்கே விளையுது அப்படின்னு பார்த்தாக்கா 12 விதமான ருத்ராட்ச மரங்கள். அதனால் எந்தெந்த கண்ணிலேருந்து எது வெடிஞ்சுதோ, ஒரு ருத்ராட்சத்தை பார்த்தோடனே இது சந்திர ரூபமாக இருக்கக்கூடிய இடக்கண்ணில் இருந்து வெடிந்தது, இது வலக்கண்ணில் இருந்து வெடிந்தது, அக்னி வடிவாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணில் இருந்து வெடிந்தது அப்படின்லாம் அதுக்கு விளக்கங்கள் பௌராணிக ரீதியாக கொடுத்து இந்த ருத்ராட்சங்களில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் கூட அவர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த ருத்ராட்சம் பெரும்பாலும் இன்றைக்கி அவைலபிள் அப்படின்னு பார்த்தா நேபாளத்தில் இந்த மரங்கள் ஜாஸ்தி. இந்த ருத்ராட்சம் விளையக்கூடிய விஷயம் உண்டு. இதில் என்னன்னு கேட்டால், ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம். அப்படியே முகம்னாக்க அந்த கோடு ஒன்று போட்டிருக்கோம், அதில் ஒரே ஒரு சிங்கிள் கோடு மட்டும் இருக்கும். முழு ருத்ராட்சத்தில் ஒரு கோடு மட்டும் இருக்கும். அதுக்கு பேர் ஏக வக்திர, ஒரு முக ருத்ராட்சம். இது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகபக்தர் சிவசாட்சாத், அதை சிவபெருமானாகவே நினைத்து அதையே வச்சு வழிபடலாம்னு சொல்லியிருக்கு. நீ அணைஞ்சிக்கிறது மட்டும் இல்லை, அதையே எடுத்து வச்சு வழிபாடு செய்யலாம். லிங்கத்திற்கு பதிலாக மாற்றாக அந்த ஏகபக்தர ருத்ராட்சம் அதை எடுத்து வச்சு நீ பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
இருமுகமாக இருக்கிறது உண்டு. இருமுகம் சக்தி சிவன் இரண்டும் சேர்ந்தது இப்படியெல்லாம் சொல்லி பஞ்சமுகங்கள் வரைக்கும் இருக்குது. 5 முகம் உள்ள ருத்ராட்சம் சாட்சாத் ருத்ரனே தான் அப்படின்னே சொல்லியிருக்கு. அதனால் 14 முக ருத்ராட்சம் அதுவும் இருக்குது. அதை எப்போதும் தலையில் தான் அணிஞ்சிக்கணும்னு சொல்லி இந்த சிவ நடிகார்கள் குறிப்பாக இந்த சிவ சன்னியாசிகளில் சில பேர் போகிறவங்கள பார்த்துருப்பீங்க. உடம்பெல்லாம் ருத்ராட்சம் போட்டிருப்பான், அதில் தலையில் ஒன்று போட்டிருப்பான், கையில் ஒன்று போட்டிருப்பான், எல்லா இடத்துலையும் அணிஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல எதை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்சம் என்பதை மும்மூர்த்திகளின் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபால உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இது மும்மூர்த்திகளோடையும் விஷ்ணுவோடலாம் இதை சம்மந்தப்படுத்துறதுக்கு எந்த ஒரு விஷ்ணு பக்தனும் தயாராக இல்லை, இந்த ருத்ராட்சத்தை ஏற்றுக்கவும் தயாராக இல்லை. அதனால் நமக்கு இது சிவபெருமானோடு மட்டும்தான் இது சம்மந்தப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி இந்த வங்காளம் இது போன்ற இடங்கள்லாம் கொஞ்சம் இந்த மரம் இருக்குது. இதுக்கு இங்கிலீஷ்லேயும் கூட ஒரு மெடிசினல் நேம் இருக்குது. அந்த மெடிசினல் நேம் என்னால் உச்சரிக்க தெரியாது. ஏலியோகார்பஸ் கிரானிட்ரஸ் ரோக்ஸ் பை அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ELAEOCARPUS GRANITRUSROXB அதுதான் இதற்கு பொட்டானிக்கல் நேம். இந்த பொட்டானிக்கல் நேம் இந்த ட்ரீக்கே தான். அதில் வரக்கூடிய அந்த காயினை பற்றி தான் நம்ம இது பேசிகிட்ருக்கோம். அதனால் இதை எங்கே அணியணும், எப்போ அணியணும், எப்போ அணியக்கூடாது. எப்போ அணியக்கூடாதுன்னா சாதாரணமாக படுக்க போகும்போது அணியக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதாவது ருத்ராட்சத்தை முறையாக அணிகிறவர்கள், பக்தி சிரத்தையோடு அணிகிறவர்கள், பலனை எதிர்பார்த்து அணிகிறவர்கள், அவர்கள் அதுக்கு காட்ட வேண்டிய மரியாதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மரியாதை என்னன்னு கேட்டால் இரவு படுக்க போகும் முன் அதை அவிழ்த்து வச்சு விடணும். குளித்த பிறகு தான் அணிந்து கொள்ள வேண்டும். காலையில் இடையில அதுக்கு சில உதாரணமாக கணவன் மனைவி தாம்பத்திய உறவின் போது அது இருக்கக்கூடாது, சில மலஜலம் கழிக்கிற போது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ருத்ராட்சத்தை அவுத்து வச்சுட்டு தான் போக வேண்டும். இந்த ருத்ராட்சத்திலே 2 விதம். ஒன்று உடம்பில் அணிஞ்சு கொள்ளக்கூடிய ருத்ராட்ச மாலா, இன்னொன்று ஜபத்திற்காக பயன்படுத்துகிற ருத்ராட்ச மாலை. இந்த ஜபத்துக்கு எதை பயன்படுத்துகிறாயோ அந்த மாலையை உடம்பில் அணிந்து கொள்ளாதே. உடம்பில் எதை அணிந்து கொள்கிறாயோ அதை நீ ஜபத்திற்கு பயன்படுத்தாதே. அப்படி 2 ஜபமாலை ஒவ்வொருத்தனும் வச்சுருக்கணும். அந்த ஜபமாலை தனியாக வச்சுக்கணும். அதை அப்படியே சம்பளத்தில் போட்டு அந்த சிவபெருமானுடைய அறையில் பூஜை அறையில் வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் ஜபம் பண்ணும்போது மட்டும்தான் எடுத்துக்கணும். இது உடம்புலேயே இருக்கலாம். ஆனால் அந்த உடம்பில் இருக்கக்கூடாத காலங்கள் அது என்ன அப்படிங்கிறதையும் அது சொல்லியிருக்கு. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சாதாரணமாக இந்த ருத்ராட்சம் ஒருத்தர் போடுகிறாருனாக்கா அவர் நான் வெஜிடேரியனாக இருக்கக்கூடாது, புலால் உணவு உண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூலை யார் சார் ஏற்படுத்தினா? இப்போ சிவனை நான் ஏற்றுட்ருக்கேன், அதுக்காக நான் புலால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? நான் சிவ வழிபாட்டை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். முன்னையெல்லாம் சாப்பாட்டிலையும் சைவம், வழிபாட்டிலும் சைவமாக இருந்தவர்கள் தான் ஜாஸ்தி. வழிபாட்டுக்கு ஒருத்தன் சைவனாக இருந்துட்டாலே அவன் சாப்பாட்டிலையும் சைவன் ஆகிடுவான். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வழிபாட்டில் சைவர்களாக இருக்கிற பல பேர் சாப்பாட்டில் அசைவமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு, நீ ருத்ராட்சத்தை போட்டுக்காத, அப்போ ருத்ராட்சம் பயன்படுத்தாத அப்படின்னு. ருத்ராட்சம் பயன்படுத்தினா என்ன வந்துடும்? அதனால் என்ன பாவம்? ராத்திரி படுக்கும்போதே நான் ருத்ராட்சம் போட்டுன்னு படுத்தினேன்னா என்ன வந்துடும்? இந்த கேள்விகள் கேட்டு அதுக்கு யாராவது எங்கேயாவது எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது, ருத்ராட்சம் அப்படின்னு சொன்னாலே உடனே என்டையர் வேர்ல்டில் உள்ள ஹிந்து ஃபெய்த்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒன்று என்பதாக நினைக்க வேண்டாம். குறிப்பாக இதை ரிஜெக்ட் பண்ணுகிறவர்கள் வைணவர்கள். வைணவர்கள் யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. சம்பிரதாய ரீதியாக வைணவர்கள் யாரும் இந்த ருத்ராட்சத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸ்மார்த்தர்களும் சைவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் இதை அணிகிறார்கள். அதற்குரிய மரியாதையை அவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். பை அண்ட் லார்ஜ் இது ஒரு பெரிய குரூப்பாக இருக்குது. குறிப்பாக வட பாரதத்தில் இந்த பேதம் அதிகமாக இல்லைன்னு சொன்னேன். அதனால் அங்கே ருத்ராட்சத்துக்கு நிறைய மதிப்பு இருக்குது. ருத்ராட்சம் போட்டுட்ருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் எல்லா சைவர்களும் ருத்ராட்சம் அணிவதில்லை. ருத்ராட்சம் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த
பாப்புலாரிட்டி அதுக்கு ஒரு பெரிய இது. இப்போ கூட ரீசெண்டாக யாரோ ருத்ராட்சத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேப்பரில் பார்த்தேன். அந்த மாதிரி ருத்ராட்சத்தை வந்து பலருக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு புண்ணியமான செயல். ருத்ராட்சத்தை தானமாக கொடுத்து நீங்கள் போட்டுங்க, கழுத்தில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதுக்குரிய மரியாதையோடு அணிந்து கொள்ள யார் தயாராக இருந்தாலும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். ருத்ராட்சத்தினால சில நோய் நொடிகள், அதாவது பிபி இல்லாமல் இருக்கும், மஞ்சக்காமால வராது, இந்த மாதிரியான சில மெடிசினல், அதாவது இந்த மெடிசினல் பெனிஃபிட்ஸை கூட யார் இதை வற்புறுத்துவாங்கன்னு சொன்னால் ருத்ராட்சத்து மேலேயும் நம்பிக்கை இருந்து அவன் டாக்டராகவும் இருந்தாக்க. இப்போ டாக்டராக இல்லாத ஒருத்தன் சொல்கிற அட்வைஸை நான் ஏற்றுக்க முடியாது. டாக்டராக இருக்கான், பட் அவனுக்கு இந்த ருத்ராட்சத்து மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அவனும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இது யார் சில பேர் எம்பசைஸ் பண்ணுறாங்கன்னா, அதை சில பேர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் ருத்ராட்சம் போட்டதுனால என்னென்ன பெனிஃபிட், ஹார்ட் பீட்டு குறைஞ்சிருக்கு, இதுக்கு அது பேர் என்ன, ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்திருக்கு, பிபி குறைஞ்சிருக்கு, அப்படி சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஒன்று. அதனால் வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தர் நம்பிக்கைக்கு பின்னாடி போகிறத ஆரம்பித்தாக்க அதுக்கப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. இதில் நான் சொன்னது எல்லாமே பரவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் யாருக்கு வந்து இந்த ருத்ராட்சத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ அவர்கள் இதை அணிய முற்படலாம். அவர்கள் அதற்குரிய விதி முறையோடு அதை அணிய வேண்டும். ஒன்று ஃபாலோ பண்ணி இன்னொன்று என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்று டோட்டலி யூ ரிஜெக்ட் இட், ஆர் இஃப் யூ அக்செப்ட் இட் இன் டோட்டல். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது பார்க்குறேன் நான்.